மக்களுக்கான 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு இதோ, தவறவிட வேண்டாம். ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து உடனடியாக விலக வேண்டும். அதிரடி தீர்மானம். தையிட்டி போராட்டத்தில் நடந்த எதிர்பாரா சம்பவம். ஸ்ரீதரன் உட்பட பலருக்கு நீதிமன்றின் உத்தரவு. ஹரணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்று கூறி கேலி செய்த நாமல் ராஜபக்ச. கொழும்பில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்கள் மீது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பு. பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பலர் அதிரடியாக கைது. பறிக்கப்பட்ட ஆயுதங்கள். தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் பலர் சொந்த வீடுகளை இழந்து தவித்து வரும் நிலையில் அவர்களுக்கான 50 லட்சம் ரூபாய் பணத்தினை வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். இந்த 50 லட்சம் பணத்தை தை மாதம் 10ஆம் திகதிக்குள் கொடுக்க முடிவு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனர்த்தம் இடம்பெற்று ஒரு மாதம் ஆவதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் 99% புனரமைத்து முடிக்க தமது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர், வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒரு வருடத்துக்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வெவ்வேறு இடத்தில் இருக்கும் மக்களும் விவசாயிகளும் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்ட ஈடு இன்னும் உரிய முறையில் கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்ற விடயத்தையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது. வவுனியாவில் இன்று நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதோடு அரசியலமைப்பு பேரவையில் அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் வாக்களித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டுள்ளது. இவர் கணக்காய்வாளர் நாயகம் நியமனத்துக்கான வாக்கெடுப்பில் ராணுவ பின்னணி கொண்ட ஒருவருக்கு ஆதரவாக வாக்களித்தமை மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு ராணுவ தரப்பைச் சேர்ந்த இருவரை தெரிவு செய்யும் நேர்முக தேர்வில் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவளித்தமை என்பன பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதும் போது கட்சியை சேர்ந்த ஒருவரே அதற்கு முரணாக செயற்படுவது தர்ம சங்கடத்தை உண்டாக்கியுள்ளது என்றும் கட்சியினதும் அவரதும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு பணிப்புரை வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய தரமாறு மாணவர்களுக்கான ஆங்கில பாடப்புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் அமைச்சு அதிகாரியொருவர் பதவி விலகுவதை காட்டிலும் கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவே உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமையை சுட்டிக்காட்டிய நாமல், குறித்த குழுவின் தலைவரை நியமித்து பிரதமர் ஹரணி தான் அதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அது மாத்திரமில்லாது பாடப்புத்தக விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கல்வி அமைச்சின் செயலாளர் முறைப்பாடு செய்துள்ளதை நாமல் ராஜபக்ச கேலி செய்துள்ளார். அமைச்சிற்கு வெளியே உள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது, அமைச்சிற்குள்ளேயேதான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறி முறைப்பாடு செய்வது வேடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போலீசாரின் கட்டளையை மீறி கொழும்பில் பொரளை சகஸ்புர பகுதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. நேற்று இரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் அந்த இடத்திலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தப்பியோடிய மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றைய நபர் வேயங்கொடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடமிருந்து 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், சட்டத்தரணி சுகாஸ் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் உள்ளிட்ட 26 நபர்களுக்கு நீதிமன்ற தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் வழிபாட்டு இடத்திலோ பிரதான நுழைவாயிலில் அல்லது வீதியில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை மேற்கொள்வதற்கு குறித்த நபர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திஸ்ஸ பௌத்த விகாரை வளாகத்தில் வழிபாடுகளில் பங்கேற்பதற்கு வருகை தரும் மக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என மல்லாகம் நீதவான் நீதிமன்ற தடையுத்தரவு பிறப்பித்துள்ளதோடு குறித்த உத்தரவு நாளை வரை அமுலில் இருக்கும்.
வேலன் சுவாமிகள், ஸ்ரீதரன் மற்றும் தடை விதிக்கப்பட்ட பலர் இன்றைய தினம் தையிட்டி போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் ஒளிந்திருக்கும் 2 குற்றவாளிகளால் மனித படுகொலைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 3 துப்பாக்கிகளை கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவு மீட்டுள்ளது. போதியவத்தே அவிஷ்க மற்றும் அதிகாரிக்கே சமந்த பெரேரா என்ற சூவ சமந்த ஆகிய 2 குற்றவாளிகளினது துப்பாக்கிகளே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இவர்களின் உதவியாளர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்த போதைப் பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஆயுதம் விநியோகித்தவர், தங்குமிட வசதி அளித்தவர், கொலைகளுக்காக மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் மற்றும் ஆயுதங்களை பாதுகாத்து வந்தவர் ஆகியோர் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 30ஆம் திகதி 16 வயது சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு நடாத்த பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுப்போவில வைத்தியசாலை வீதி, சரணங்கர வீதி, களுப்போவில கெவும்வத்தை மற்றும் போதியவத்தை ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த போதே இவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை பிரதேச சபைக்குட்பட்ட கடற்கரையில் இந்திய கொடியுடன் மர்ம பொருள் ஒன்று நேற்று காலை கரையொதுங்கியுள்ளது. இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலும் கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் விண்கலம் ஒன்றின் பாகமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.